விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் ஒண்ணு இந்த பக்கத்துல நில்லு, இல்ல அந்த பக்கத்துல நில்லு, நடுவுல நின்னா லாரியில அடிபட்டு செத்துருவன்ட்டு ஒரு வன்மம் கலந்த மட்டமான வாழவே தகுதி இல்லாத மனுஷன் மாதிரி தான் சீமான் பேசினாரு. சரிங்களா? அதுக்கு மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவரை தான் தூக்கி போட்டாங்க. இவர் தான் நடு ரோட்ல நின்னுறாரு இப்போ. சரிங்களா? இவர் மேல எந்த இந்த அரசாங்கம் தான் இவரை காப்பாத்திட்டு இருக்கு. இந்த பேச்ச வந்து இவரு ஜெயலலிதா அம்மையார் பேச்சுல ஜெயலலிதா இருக்கும்போது பேசியிருந்தாருன்னா, அந்த அம்மையார் வந்து தூக்கி உள்ள போட்டுருவாங்க இவரை. தூக்கி உள்ள போடு, அடி நொறுக்கிட்டு இருப்பாங்க. விஜய் அவர்கள் மாண்பு மிக்கவர். சரிங்களா? நீங்க இவ்வளவு வன்மமா பேசியும் அவர் ஆட்சிக்கு வந்தோம் மரியாதை நிமித்தமாக போய் இவரெல்லாம் பார்த்தாரு. இத வந்து மக்களே விரும்பல. டிவிக்கே சார்ந்தவர்களை எந்த மக்களுமே விரும்பல. விஜய் அவர்கள் மற்ற தலைவர்களை பார்த்தது வந்து நாகரிகமானது என்று பார்த்தாலும் சீமானை பார்த்தது வந்து எந்த மக்களுமே ஏத்துக்கல. ஏன் குறிப்பா சொல்லணும்னா அந்த கட்சிக்காரங்களே ஏத்துக்கல. அவங்களே பைத்தியம் மாதிரி பேசுறாங்க. எங்க 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 லீடரை வந்து பார்க்கலாமான்ட்டு. சரிங்களா? அவர் வந்து திருந்த மாட்டாரு. நம்ம சீமான வந்து நம்ம ஒரு சீமான சிம்பிளா நம்ம சொல்லணும்னா ஒரு வெறி பிடித்த பைத்தியம் அப்படிதான் சொல்லணும்.